ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்து பாயசம் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கு நான் 200 கிராம் உளுந்தை அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக, எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். சரிங்களா? ஒரு சட்டியை வைங்க, அதில் தேவையான அளவு நெய் போடுங்க. இல்லை, நான் ஒரு 100 கிராம் நெய் போடுறேன். சரிங்களா? 100 கிராம் நெய் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நெய்யிலே தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதனால் ஒரு 100 கிராம் நெய் போட்டுருங்க. சரிங்களா? பாருங்கள், நெய் நல்லா கரைஞ்சி வருது. இது ஒரு 100 கிராம் நெய் இருக்கும். கரைஞ்சிச்சு பாருங்கள். இது நல்லா கரையிட்டோம். நம்ம கரைஞ்ச பிறகு நம்ம இந்த உளுந்து அரைச்சி வச்சு தான் அதில் தூக்கி கொட்டுவோம். சரிங்களா? இது உளுந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், உளுந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ரொம்ப நல்லா நைஸாக கொஞ்சம் ஒரு ரவையோட கொஞ்சம் ரவை தான் அரைச்சிக்கோங்க. இப்போது நான் முந்திரி பருப்பு கொட்டுறேன். முந்திரி பருப்பு கொட்டி நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்ட பிறகு முந்திரி கலர் மாறுற நேரத்தில் நம்ம இந்த உளுந்தை தூக்கி கொட்டுவோம். சரிங்களா? இது செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. சரியா? செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நான் வறுத்துட்டேன். நல்லா உளுந்து பொரிஞ்சு வருது. இது முந்திரி பருப்பு பாருங்கள், கொஞ்சம் அரை கலர் மாறுற அளவுக்கு வறுத்துருங்க. சரிங்களா? அரை கலர் மாறினோன்னா நம்ம அந்த உளுந்து தூக்கி கொட்டுவோம். சரிங்களா? நல்லா கலர் மாறணும். பாருங்கள், நல்ல கலர் மாறி வருது. நம்ம இந்த நேரத்தில் உளுந்து எடுத்து கொட்டுவோம். சரிங்களா? பாருங்கள், நான் கொட்டுறேன். இதை கையை விடாதீங்க, கை விட்டால் காந்து போயிடும். சரிங்களா? நல்லா கை விடாத அளவுக்கு நல்லா கலருங்க. இது நீங்கள் வறுக்கிறதுல தான் இந்த டேஸ்ட்டே இருக்குது. ரொம்ப நம்ம வறுக்கலைன்னா கொழுப்பு தட்டிடும் அந்த பாயாசம். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நெய்யில் வறுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நல்லா நான் வறுக்கிறேன். பாருங்கள், கை விடாது கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா காந்துரும். சரிங்களா? காந்துட்டா கசக்கும். அதனால் நம்ம நல்லா மீடியமாக போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அந்த முந்திரி பருப்புலாம் பாருங்கள் நல்லா வறுந்துச்சு. அப்படியே இது நல்லா பொரியுது. நல்லா வறுக்கட்டும், வறுபடட்டும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி கிண்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? நல்லா கிண்டி வரட்டும். நல்லா கிண்டி வர நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றுவோம். சரிங்களா? பாருங்கள் எப்படி பொங்குது பாருங்கள். ஏதோ மாவு மாதிரியா உளுந்து பாருங்கள் எப்படி புசு புசுன்னு ஆகுது. நல்லா கலர் மாறி வருது பாருங்கள். நல்லா இதுதான் பதம். சரிங்களா? இதுக்கு மேலே விடக்கூடாது. இது நல்லா பதமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி தூக்கி ஊற்றிடுறோம். ஆனால் முகத்தை தள்ளி வைங்க. நல்லா தண்ணி மேலே செதுருது. நல்லா தண்ணி கொதிச்சு வருது பாருங்கள். தேவையான அளவு தண்ணி, அந்த 200 கிராம் உளுந்துக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க போதும். சரிங்களா? இது கொழப்பு வராது. நம்ம எந்த பதத்தில் இறக்குறோமோ அதே பதத்திலே இருக்கும். சரிங்களா? பாருங்கள், நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கிண்டுங்க. அது கட்டி தட்டாத அளவுக்கு கிண்டிக்குங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்டிங்க. நல்லா இந்த கட்டி தட்டாத அளவுக்கு கிண்டி எடுங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா கிண்டுங்க. இந்த நம்ம ஸ்லோவில் தான் செய்யணும். ரொம்ப ஸ்பீடு வைக்காதீங்க ஸ்டவ்வு. வெல்லம் நசுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு வெல்லம் போட்டுருவோம். சரிங்களா? பாருங்கள், வெல்லத்தை நான் நல்லா கொதித்து வர நேரத்தில் வெல்லத்தை போடலாம். சரிங்களா? வெல்லம் அதிலே போட்டுடலாம். நம்ம பாகு காய்ச்சலாம் வேணாம். ஏன்னா அது நான் ஏற்கனவே கரைச்சி பார்த்தேன், மண்ணெலாம் இல்லை. அதனால் நான் அப்படியே போடுறேன். சரிங்களா? பாருங்கள், நல்லா கொதித்து வர நேரத்தில் நம்ம அந்த வெல்லம் தேவையான அளவு வெல்லம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெல்லம் எடுத்து போடுறேன். நல்லா வெல்லத்தை போட்டு நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர்றதுக்கும் இந்த உளுந்து நல்லா வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப கட்டியெல்லாம் ஆகாது. அப்படி நம்ம எந்த பதத்தில் இறக்குறோமோ அதே பதமாக தான் இருக்கும். சரிங்களா? நல்லா சூடாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க, என்னடா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு பாயாசம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சரிங்களா? நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? தேவையான அளவு உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் தேவையானது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா ஸ்வீட்டுக்கு எப்போவுமே உப்பு போட்டால் தான் அந்த ஸ்வீட்னஸை தூக்கி காட்டும். சரிங்களா? அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. ஸ்டவ் ஸ்லோலியே வச்சு பாருங்கள். நல்லா அது கொதி வருது பாருங்கள். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வரணும். அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே வர்ற பதம் வரும். அந்த நெய் அந்த பாருங்கள், நெய் மேலே வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை கொஞ்சம் வச்சுருந்து நம்ம இறக்கிடுவோம். சரிங்களா? இறக்கிட்டு நம்ம இதை எடுத்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஹெல்தி, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? புது டிஷ்ஷாக செஞ்சு போடுறேன், எதுக்குமே நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக.
வீடியோ பார்த்தா தானே அடுத்தடுத்து போட எங்களுக்கும் நான் இது வரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள். ஆனால் நான் நிறைய முந்திரி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாய்க்குமே ஒரு முந்திரி வந்தது. இது நான் தான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் பொண்ணு காலேஜ் போயிருந்தா, அதனால் நானே செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டேன். சரிங்களா, எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பாருங்கள் செம்மையாக இருந்தது. சூடாக சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.